ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெராண்டா ரேஸ் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் போட்டிருக்க அந்த ஷார்ட்ஸுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ நல்லா இந்த ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கிறது இட் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்றதுக்கு கரெக்டாக இருந்திருந்தா கீழே நான் ஒரு லைக் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இல்லை தப்பா இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க போடுறத ஒழுங்கா கவனிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டினை கரெக்டாக நம்மளால போட முடியும். ஸோ இந்த செஷன் பார்க்கும்பொழுது 4 ரூல் அங்கே கற்றுக்கிட்டது இங்கே கம்ப்ளீட்டா நான் I'll be explaining you. So do watch the video. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. பிகாஸ் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற நமக்கு அது ஒரு சப்ஜெக்டா பார்க்க வேணாம், அது ஒரு லாங்குவேஜ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ்ல தான் படிக்கிறோம். ஸோ அதுக்கு நமக்கு கிராமர் கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So there are some expressions in which the same singular noun is repeated after a certain preposition. With all such expressions, singular verb is used. அப்போ என்ன question இருக்குன்னா, ship after ship dash here. ship அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்போ இது ஒன்று தான் இருக்கு. அப்போ பக்கத்துல நம்ம யூஸ் பண்றது சிங்குலர் வேர்பா தான் இருக்கும். அப்போ ஷிப் அதுக்கு பின்னாடி ஆஃப்டர் ஷிப்ன்றதுனால இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே சிங்குலராக இருந்தால் ப்ரிப்போசிஷனை தாண்டி வர நவுனும் நமக்கு சிங்குலராக தான் இருக்கணும். அப்போ இங்கே வர வேண்டியது நமக்கு சிங்குலர் வேர்ப். அப்போ இது ரெண்டுத்துல எது சிங்குலர் வேர்ப்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ளூரல், திஸ் இஸ் சிங்குலர். ஓகே, எஸ்ஸோட வரது தான் சிங்குலர். அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அங்கே ஷார்ட்ஸ்லையும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன? பிரிக் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ப்ரிப்போசிஷன், ரைட்? அப்போ இது நவுன். அப்போ சிங்குலர் நவுன் தான் இதை தாண்டியும் வரணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ சிங்குலர் நவுன் வரணும் அப்படின்னு சொன்னா பிரிக்ஸ் நமக்கு வராது. அண்ட் இட் ஷுட் பி ஃபாலோட் பை சிங்குலர் வேர்ப். அதுதானே? ஸோ அப்போ இங்கே இஸ் கரெக்டாக இருக்கு. ஆனால் பிரிக்ஸ் இட் இஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அது நமக்கு தப்பா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் கொஸ்டின், சம் நவுன்ஸ் ஆர் ஆஃப் காமன் ஜெண்டர். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நவுன்ஸ் இப்போ நம்ம சொல்லும் போது சைல்டோ, பியூப்பிள் ஆர் மெம்பர் இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மேலா ஃபீமேலான்னு நமக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ அந்த சென்டென்ஸில் எந்த விதமான ஜெண்டரும் ரிவீல் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் we have to use masculine gender over there. So you have a question here. A candidate should know dash strong and weak points. அப்போ இங்கே கேண்டிடேட்னு சொல்லும் பொழுது அவங்க மேலா ஃபீமேலான்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் இட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது நான் லிவிங் திங்ஸ்க்கு சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் மாஸ்குலின் ஜெண்டர் தான் யூஸ் பண்ணணும். மாஸ்குலின்ற வேர்ட் டினோட்ஸ் மேல். அப்போ ஆப்வியஸா இட் ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விச் இஸ் his strong and weak pointsன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ட்ராங் வீக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், இந்த ஹிஸ்ன்ற வேர்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நான் கேள்வியாக கேட்டிருப்பேன். A student of women's college should be regular in dash work. Over here a student தான், மேலா ஃபீமேலான்னு தெரியாதான். ஆனால் அந்த ஃப்ரேஸில் விமென்ஸ் காலேஜ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக அது ஃபீமேலாக தான் இருக்க முடியும். அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நிறைய பேர் இதுவுமே கரெக்டாக போட்டிருந்தீங்க. ஸோ யாருமே அந்த வேர்ட் தப்பு பண்ணலை. ஓகேயா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, okay, so if two subjects are connected by not only but also, okay, butto illati but also, so இது correlative conjunction சொல்லுவாங்க. either வந்தா or வரும், neither வந்தா nor வரும், not only வந்தா but also வரும். ஸோ இதெல்லாம் correlative conjunctions நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல செகண்ட் சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, செகண்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், இல்லை வேர்புக்கு நியராக இருக்கிறது. ஸோ ப்ராக்சிமிட்டின்னு சொல்லலாம், க்ளோஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்ன வருதோ அதை தான் நம்ம வேர்பாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்கே நாட் ஓன்லி இருக்கா, இங்கே பட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்கே நமக்கு டீச்சர், செகண்ட் சப்ஜெக்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹால் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டீச்சர்ன்றது சிங்குலர் சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இங்கே ஹிஸ் ஆல் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ செகண்ட் சப்ஜெக்ட் ஆர் வேர்புக்கு நியராக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வேர்ப் தான் வரணும்னு சொன்னால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், வாஸா வேரா. இங்க வேற தான் நமக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட். யூ ஹேவ் another question. இங்க ஐ இருக்கு, இங்க ஆல் மை பிரதர்ஸ் இருக்கு. இப்போ நாட் ஓன்லி ஐ பட் ஆல் மை பிரதர்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐ நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஓகே, ஐ வந்தாலுமே அங்க நம்ம இஸ் சொல்ல முடியாது, அது என்னதான் ஒரு பர்சனா இருந்தாலும். பிகாஸ் ஐயும் யூவும் நம்ம எக்ஸப்ஷன் கேஸ் ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ ஆப்வியஸாக இங்கே ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சப்ஜெக்ட் படி இட் இஸ் ஆர், விச் இஸ் த right answer. Okay, so let's move to the next question. Nothing but
பிளஸ் நவுன் சிங்குலர் ஆர் ப்ளூரல். அதாவது நத்திங்ன்ற வேர்ட் ஃபர்ஸ்ட் இன்டெஃபினட் ப்ரொனவுன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபடி, நத்திங், ஓகே, ஆர் எனிபடி, எனிதிங், சம்படி, சம்திங், சம் ஒன், எவ்ரிபடி, எவ்ரிதிங், எனி ஒன், இதெல்லாம் இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு இன்டெஃபினட்டாக இருக்குது, எவ்வளோ பேருன்னு தெரியாததுனால இதுக்கு பக்கத்தில் நம்ம சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ப்ரொனவுன்ஸில் படிச்சிருக்க ஒரு கிராமர் ரூலாக பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லியிருப்பேன், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். சம்திங்ன்றது இன்டெஃபினட் ப்ரொனவுனா, பக்கத்தில் சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா நத்திங் வந்திருக்கு, ஓகே, ஸோ அதுதான் அங்கே சப்ஜெக்ட். பட் ஓகே, பக்கத்தில் சிங்குலர் யூஸ் பண்ணாலோ நவுன்ஸு இல்லை ப்ளூரல் யூஸ் பண்ணாலும் இந்த நத்திங்க்கேற்ற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது நத்திங் பட் பீக் ஓவர் பீக். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு சிங்குலராக வந்தாலுமே என்ன யூஸ் பண்ணுவீங்க, அப்பியர்ஸ் ஓவர் தேர். இப்போ இது நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஜஸ்ட் கன்ஃபியூஸ் யூ, அந்த ப்ரிப்போசிஷனோட ரூலை உள்ள கொண்டு வந்தேன். அப்போ இங்கே ஓவர் இருக்கா ப்ரிப்போசிஷன், பீக் சிங்குலராக இருக்கா, இங்கே பீக்ஸ்ன்னு கொடுத்து எரர் ஸ்பாட்டிங்காக கூட நான் ஆக்கியிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்லர்ஸாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நத்திங் பட் மெமரிஸ் ஆஃப் த பாஸ்ட் லாஸ்ட் இன் த எண்ட். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு மெமரிஸ் ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது, பட் அதுக்காக இந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, இட் இஸ் லாஸ்ட். ஓகே, விச் இஸ் சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இன்னைக்கு செஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 4 ரூல் வந்து நல்லா தெரிஞ்சிருப்போம். ஸோ செஷன் கீழே, ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ நான் கேட்டிருக்க விஷயங்களுக்கு ஆன ஆன்சரும் கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ ஃபார் மோர் கொஸ்டின்ஸ் லைக் திஸ், டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.